அன்பு கிறிஸ்தவர்கள் அல்லாத அன்பு தமிழ் மக்களே, இது உங்களோட ஒரு நன்மைக்காகத்தான் இந்த வீடியோ. என்னன்னு சொன்னால், பரிசுத்த வேதாமம் இதில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறது கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைச்சாருன்றதிலிருந்து வருகிறது. புதிய ஏற்பாடுன்றது இயேசு கிறிஸ்து கருவில் உருவாக தொடங்குறதுல இருந்து வருகிறது. பழைய ஏற்பாடு என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து எப்படி அவர் வருகிறார், எப்படி அவர் எந்தெந்த சந்ததிக்குள்ளால் அவர் வருகிறார் என்று சொல்லுகிறது தான் இந்த பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு ஒரு நிழலாக இருக்குது. இப்போ நிஜம் புதிய ஏற்பாடு. அதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்து வச்சிருக்கிறாருண்டா, அதுக்குள்ளால் நிறைய எல்லார பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லார பிள்ளைகளும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசிகள் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஏன் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த பிள்ளைகளை நாங்கள் திரும்ப விடக்கூடாது என்று சொல்கிறதுக்காக. அதால் பழைய ஏற்பாடு நமக்கு தேவையாக இருக்குது. அதுக்குள்ளே கர்த்தர் செய்த மகத்துவங்கள், அவர் நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார். அவர் செங்கடலை பிளந்து வழிவிட பண்ணியிருக்கிறாரு. ஜோர்தான் அதை இப்படி குவியலாக நித்தாட்டியிருக்கிறார். அதை கடந்து போக்குள்ளால் அந்த 12 கல்லுகள் எடுத்துக்கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அது இஸ்ரவேல் இன்றைக்கும் இருக்குது. அது எங்கத்திய கல்லுன்னா நடு ஜோர்தானுக்குள்ளால், ஜோர்தான் செங்குத்தா நிற்கிற டைமில் நடந்து போனாங்க. அதை கடந்து போக்குள்ளே எடுத்த கல் அதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் செஞ்ச காரியங்கள் அப்படி இருக்குது. அப்போ நாங்கள் அன்பு கிறிஸ்தவர்கள் அல்லாத தமிழ் மக்களே, உங்களுக்கு இது பொக்கிஷமான ஒரு வீடியோவாக தான் நீங்கள் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாருன்றதை குறித்து நீங்கள் கொஞ்சம் ஆராயணும். ஏன் வந்தார், இதை நீங்கள் மதமாக பார்க்காம மனசுக்குள்ளால் கொஞ்சம் விட்டு கொடுத்து பார்க்கணும். ஏன் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு? அவர் சும்மா வரல, இந்த சரித்திரத்தையே பிளந்து விட்டுருக்காரு. கிபின்னு சொல்லி அப்போ அப்படி ஒரு கடவுள் பிளந்து விட்டுருக்கார். ஓகே, நீங்கள் கடவுள்னு எடுக்காட்டியும், இப்போ முஸ்லீம் மக்கள் நீங்கள் கடவுள்னு எடுக்க மாட்டீங்க, இந்து மக்கள் கடவுள்னு கூப்பிடுவீங்க, பரவாயில்லன்னு சொல்லி. அதால் அவர் ஏன் வந்தவர் இந்த உலகத்துக்கு அப்படி சொல்லி நீங்கள் அறியணும். கொஞ்சம் வாசிங்க. உங்களுக்கு இந்த பழைய ஏற்பாட்டு எடுத்து வாசிக்கிறது கொஞ்சம் விளங்காது தான். புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறது இந்த பைபிளின் நடுப்பக்கத்துக்கு தான் புதிய ஏற்பாடு. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு. இது மூல பாஷையாகிய கிரேக்கு பாஷையிலிருந்து தமிழ் மொழி பெயர்க்கப்பட்டது. தமிழில் இந்த பைபிள் கிடைச்சதே ஒரு பொக்கிஷம். உண்மையாக இந்த பைபிளை வாசிக்கக்கூடாதுன்றதுக்காக எத்தனையோ தலைமுறைகள் கட்டுப்பாடெல்லாம் வச்சு இது இப்போ எல்லா மொழிகள்லேயும் இருக்குது கிட்டத்தட்ட. ஆனால் தமிழ் மொழியில் பைபிள் இருக்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். நிறைய புத்தகங்களை பொழுதுபோக்காக வாசிக்கிற தமிழ் பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் பைபிளை எடுத்து வாசித்து பாருங்கள். எனக்கு கஷ்டம் தமிழ் வாசிக்கிறது. மனசுக்குள்ளே வாசிப்புன்னு சத்தம் போட்டு வாசிக்கிறது சரியான கஷ்டம். வசனத்தை வாசிக்க நான் தமிழும் பழகிட்டேன். நிறைய கத்துற காரியங்களை அறிஞ்சு கொண்டேன். ஒரு பொழுதுபோக்காக நீங்கள் புதிய ஏற்பாட்டை கொஞ்சம் எடுத்து வாசிங்க. ஏன் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு, ஏன் அடிக்கப்பட்டன்னு சொல்கிறாங்க, அவர் ஏன் சிலுவைக்கு போனார். முஸ்லீம் மக்கள் நீங்கள் அவர் சிலுவைக்கு போன நம்புறீங்கல்ல, அவர் சிலுவைக்கு போனதுக்குரிய அடையாளங்கள் நிறைய இருக்குது இஸ்ரவேலில்.
அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்தவர். அதுதான் அவரில் இருக்கிற மகத்துவம். எல்லாரும் மறிக்கிறாங்க தான், உயிரோட வாராக்களில் ஒரு. ஆனால் அவர் 3ஆம் நாள் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் குழந்தையாக வந்ததுக்கு காரணம் இருக்குது. இந்த உலகத்தில் மனுஷனாக வந்ததுக்கு காரணம் இருக்குது. இந்த உலகத்தில் மனுஷன் விட்ட பிள்ளைகளை, ஆதாம் ஏவாள் விட்ட பிள்ளைகளை மனுஷனாக தான் தீக்கணும். அப்போ அதுக்கு பிறகு தான் நிறைய பழி செலுத்துகிற முறைகளை வச்சுருந்தார். இப்போ இந்த நம்மளில் மனுகுலத்தில் எல்லார்லேயும், மானிடன்னு சொல்லுகிற எல்லார்லேயும் அவர் அன்பு கூர்ந்தது நிமித்தம் ஆதியில் அவர் அந்த மண் எடுத்து அவர் நம்மளோட நாசியில் அவர் சுவாசத்தை ஊதினார். அவர் நமக்கு சொந்தம், அவருக்கு நம்ம சொந்தம். இந்த உலகம் அவர் சொந்தமாக இருக்குதான். அவர் வர்றதுக்கு இந்த உலகத்தில் அவருக்கு தலை சாக்கி கூட இடமில்லை என்று அவர் சொல்கிறார் வசனத்தில். கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவ குறித்து ஆராயுங்க. மதமாக பார்த்து வாசிக்காமல் கொஞ்சம் மனசை விட்டு கொடுத்து புதிய ஏற்பாட்டை வாசிச்சிங்கண்டா அவர் பேசுவார். அவர் உயிர் உள்ள தேவன் என்னண்டா அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழும்பி வந்திருக்கிறார். இவ்வளவுக்கு நான் சொல்கிறேன்டா அவரை ருசி பார்த்துருக்கிறேன். சாரி, கொஞ்சம் வாசிங்க புதிய ஏற்பாட்டை எடுத்து. அவர் பிறக்கிறதுக்கு இந்த சாத்தான்னு சொல்கிறவன் இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை முறையாக அவரை சந்ததியை அழிச்சு வாரான்னு. இயேசு கிறிஸ்துவுக்கு அவரோடு இருக்கிறவங்கள ஒரு காலம் அழிக்கல. அவரே அழிப்பார் ஒரு கட்டத்தில். எப்பண்டா பாவம் செய்யக்குள்ள அவரோட பிள்ளைகள் பாவம் செஞ்சால் அவர் விட்டுருவார் பிசாசுக்கு நம்மளை. இப்போ அதால் அவர் மகத்துவங்கள் நிறைய இருக்குது. அவர் அன்புள்ள தேவன். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அவர் அன்பில் ஐஸ்வர்ய சம்பந்தர். அன்பு காட்டுறது தான் அவர் வேலை. அதுக்கு தான் அவர் உயிரை தந்தார். கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்களேன். உங்களுக்கு பைபிள் புத்தகமாக இல்லாட்டியும் ஆப்பிள் இருக்குது, ஹோலி பைபிள்ன்ட்டு அடிச்சிங்கன்னா அதுக்குள்ளே போய்த்து நிறைய லாங்குவேஜ் எல்லாம் மாற்றலாம். தமிழ்ன்னு அடிச்சிங்கனாலும் வரும். கவனமாக வாசிங்க. அதுக்குள்ளேயே நிறைய பைபிள்னு சொல்லி புதுசாக எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்தால் இல்லாட்டி ஒரு புக் ஷாப்பில் போய்ட்டு பரிசுத்த வேதாகமம்னு சொல்லி வாங்கி வாசிங்க. இந்த வாசிக்கக்குள்ளே சிறிய மருந்து, குணப்படாத நோய், குணப்படாத வியாதி, ஓடாத பேய் எல்லாம் ஓடும். இதை வாசிக்கக்குள்ளேயே ஓடும், நம்புங்க. ஆனால் இதை வாசிக்க பிசாசு விட மாட்டான். ஏன்னா நீங்கள் வாசிச்சிங்கன்னா உண்மை அரைஞ்சிடுவீங்கன்ட்டு. நம்ம இந்த பார்க்குறது இந்த கண் மட்டும் இல்லை, ஒரு ஆவிக்குரிய கண் இருக்குது. அந்த ஆவிக்குரிய கண்ணை பிசாசு அடைச்சிடுவான் நமக்கு. எனக்கு முந்தி அடைச்சிருந்தது, இப்போ திறக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் தேவனுக்கு கதைக்கிறேன். இந்த வீடியோ எனக்கானது இல்லை, இதை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருக்கானதும். என்னென்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, பரலோகத்துக்கு தானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. முஸ்லீம் மக்கள் கேட்குறாங்க, இயேசு எங்களை வணங்க சொன்னவரான்னு சொல்லி. அவரை வணங்க சொன்னான்ட்டு. அவர் கடவுள் இல்லை, தூதனண்டு. அவர் கடவுள் தான். அவர் 100% பிதாவின் அதிகாரம் வச்சிருந்தும் 100% மனுஷனாக வாழ்ந்தார். ஏண்டா மனுஷனாக வாழ்ந்தார் தான் ரத்தம் சிந்தலாம், பழிச்சு கொடுக்கலாம், தன்னை தானே கொடுத்துருக்காரு. அவர் ஒரு இடத்தையும் தன்னை வணங்குங்கன்னு சொல்லலை. அவர் தனக்கு பிதாவுக்கு ஒப்பாக இருக்கிறேன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. தான் இப்படி வருவன்னு சொல்லியிருக்காரு, இப்படி நியாயம் தீர்ப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் விட்டு கொடுத்து வாசிங்க எல்லாரும். தமிழில் கேட்குற எல்லாருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்து திரும்ப வர்றாரு ராஜாதி ராஜாவா. அவர் வரக்குள்ள குழந்தையாக வந்த மாதிரி வரமாட்டார், ரத்தம் சிந்த வரமாட்டார். அவர் வாரது நியாயம் தீக்க. அப்போ நாங்களும் பரலோகத்துக்குள்ளே போவோம், நம்மளோட இருக்கிறவங்களையும் கூட்டி போவோம். இதுதான் உண்மையான பைபிள் என்ற உண்மையான நோக்கம். வேதத்தில் ஏன் நாங்கள் இவ்வளவுக்கு திரும்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறோம்டா, அவர் சொல்லியிருக்கிறார், இந்த சத்தியத்தை அறிஞ்ச நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும். அது சொல்லாட்டி அது எங்களுக்கு பாவமாக போகும். அதான் அது எங்கள் மீது விழுந்த கடமை. ஸோ நீங்கள் சொல்ல வேணாம் என்றாலும் நாங்கள் சொல்லுவோம். ஆனால்
வாசிக்கிறது வாசிக்காது உங்களோட விருப்பம். நான் இந்த வீடியோவில் கெஞ்சி கேட்குறேன், உங்களை காலை பிடிச்சியாவது கேட்குறேன், பைபிளில் இந்த புதிய ஏற்பாட்டையாவது கொஞ்சம் வாசிங்க. புதிய ஏற்பாட்டை வாசித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து பிறந்ததுலேருந்து அவர் செய்த அற்புதங்களில் இந்த பைபிள் எழுத காணான்னு சொல்கிறாங்க. அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, அவர்களும் பார்க்க நம்ம பெரிய காரியம் செய்வோமா, அவ்வளோ பெரிய ஒரு நல்லது ஒன்று. எனக்கு பார்க்க இன்னொருத்தர் வளர்ந்தாலே எனக்கு தாங்க இயலாது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அவர்களையும் பார்க்க ஒரு காரியம். மனுஷ காரியங்கள் அப்படி தான் இருக்குது இன்றைய நாட்களில். என்ன ஒருத்தர் நமக்கு பார்க்க வளர்ந்தால் நமக்கு அது தாங்க இயலாது. என்ன அதுதான் மனுஷன் நேச்சர். அதெல்லாம் முறிக்கிறது தான் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர். இன்னொருத்தன் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட வைக்கிறது தான் இயேசு கிறிஸ்துவின் ஆவி. இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளக்குள்ள நமக்குள்ளே அந்த மனசு வரும், மற்றவங்களை தூக்கி விடணும், உயர்த்தி விடணும், முன்னுக்கு கொண்டு வரணும் என்று. ஆனால் சிலர் அதை அனுபவிச்சதுக்கு இடையில் விட்டுட்டு போயிடுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்ம செய்கிற நன்மைகளுக்கு அது செருப்பால் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. வசனம் சொல்கிறாரு, அவர்களையும் பார்க்க பெரிய காரியம் நம்ம செய்வோம் உண்டு. அவர்களையும் பார்க்க பெரிய காரியம் நம்ம செய்யணும்னு ஆசைப்பட தேவையில்லை நம்மளை என்ன கேட்டால். ஆனாலும் இந்த வேதத்தை கொஞ்சம் வாசிக்கக்குள்ள இது உணவு, இது சும்மா வார்த்தையில், இது ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஜீவன் இருக்குது. ஏனென்று பார்த்தீங்கன்னா ஆதியாமத்தில் சொல்கிறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் உலாவிக் கொண்டிருந்தார்ன்னு சொல்கிறாரு. அதே யோவான் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இன்றைக்கி வந்திருக்கு. அந்த வார்த்தை மாம்சமாகி என்றால் அந்த வார்த்தை உருவெடுத்து மனுஷ உருவத்தில் வந்திருக்கிறார். சரியா? ஆதியிலிருந்து அந்த ஆவியானவர் தான் இப்போ வந்திருக்கிறார். இதை குறித்து குரான்லேயே நிறைய இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்கள், பிறக்க போகிற அடையாளம், இயேசு கிறிஸ்து பிறந்த அடையாளங்கள், அவர் செய்த அடையாளங்கள். இன்னொரு நபி ஒரு ஆள்ற வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து கடவுள் என்று சொன்னால் மட்டும் காட்டுங்க, தான் கிறிஸ்தவனாக வாழ்ந்துருவேன், கிறிஸ்துவனாக மாறிடுவேன். அவர் கடவுள் என்று தான் ஒருடவும் அப்பட்டமாக சொன்னதில்லை. ஆனால் அவரை செய்கைகள் முழுக்க கடவுளுக்கு உரியதாகவே இருந்தது. அவர் உயிர்த்தெழும்பி வந்ததே மனுஷனால் நடக்க இயலாத, செய்ய இயலாத ஒரு காரியம். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையும் அவர் நேசிக்கிறாரு. எல்லாருக்கும் கர்த்தர் இந்த வேதத்தை குறித்ததான ஒரு ஞானத்தை, அறிவை தருவார். மனசில் வாசிக்கணுமென்ற ஆசை வந்தால் வெக்கப்படாமல் எடுத்து வாசிங்க. அது உங்களோட பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம். நம்புங்க. தேங்க்யூ பாய். காட் பிளஸ் யூ. இயேசப்பா அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு விருப்பம் வச்சுட்டீங்கன்னா அவர் பைபிளை உங்களோட கையில் கொண்டு சேர்ப்பார். நீங்கள் வாசிக்கணுமென்று விரும்பிட்டீங்க, பைபிள் இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா அவர் உங்களோட கையில் கொண்டு சேர்ப்பார். அப்படி இல்லையா, அதுக்குள்ளே போய் ஹோலி பைபிள்ன்ற அடி இங்கே வரும், தமிழ் பைபிள்ன்ற அடி இங்கே வரும். அப்படி அது உங்களுக்கு ஆச்சரியமான இருந்தால் இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது லிங்கை போடுறேன். ஓகே, காட் பிளஸ் யூ.